மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்களொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை நான் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு வார்த்தை வேணும். நான் ரொம்ப அதெல்லாம் கேட்கணும், ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, அவ்வளோதான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி ஆதியாமத்தில் எசேக்கியேல் எரேமியா எல்லாம் போய் பார்த்த ஒன்றும் சரி வரல. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் தெளிவாக என்னுடைய கண்களுக்கு பதிந்த ஒரு வார்த்தை, அது எங்களுக்கு போதும். இந்த வார்த்தையை வச்சு நான் என்னத்தை பேச முடியும்? அது எங்களுக்கு போதும் போதாதுன்றதை வேதத்திலே எனக்கு அநேக காரியங்கள் பேச தெரியும். எப்படின்னா, இந்த இடம் எங்களுக்கு போதாது, இப்போ தேவை இன்னும் போதாது, இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் இந்த வார்த்தையை வச்சு நான் என்னத்தை முதலாவது மாதத்தில் என்னத்தை பேச முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எதை தந்தாலும் அதில் ஒரு வழியை தருவீர் என்று சொல்லி விசுவாசிச்சோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனவே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இதில் 2 பகுதிகள், முதல் பகுதியை கூட வேண்டாம் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் இல்லை, அதையும் பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையும் அது கேட்ட காரியங்கள் இருந்தபடினாலே அதையும் கொண்டு வருகிறேன். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, போதும் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு மறுசொல் இருக்குமே. ஆனால் அந்த சொல் என்னவென்றால் நிறைவு. போதும், எனக்கு நிறைய இருக்கு, போதும், அப்படிதானே? நிறைவு. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு சொல்லும்போது சொல்லுகிறாரு, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றார். பேசிக்கிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? பிதாவின் இடத்துல போகிறேன். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு வந்து நான் என்ன செய்வேன்? உங்களை கூட்டி கொண்டு போவேன். நீங்க என்ன, நான் போற இடத்தையும் அறிந்திருக்கிறீங்க, வழியும் அறிந்திருக்கிறீங்க. அவர் சொல்லிட்டாரு. சொன்ன தோமா என்ன தெரியுமா சொன்னாரு? போற இடம் எங்களுக்கு தெரியாது, திருப்பி எங்க நாங்க வழி அறிகிறது. அப்படிதான் இருக்கு வேதத்துல, அப்படிதான் இருக்கு. எப்படி போகிற இடம் எங்கன்னு தெரியாது, திருப்பி எங்க வழி தெரியும் அப்படின்னு இப்படி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல பிலிப்பை குறித்து பார்க்கிறோம். பிலிப்போடு கூட தான் கர்த்தர் பேசும் பொழுது அவ இதை கேட்டோன்னு பிலிப்பு கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, பிதா பிதான்றீரே, அந்த பிதா யாருன்னு நீர் எங்களுக்கு காட்டணும் ஆண்டவரே அப்படின்னு. முதலாவது நாம் இந்த யாரு பிலிப்பை குறித்து கொஞ்சம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 43ஆம் வசனத்தில் யாரு பேதுரு, அந்திரேயா இவங்களோடலாம் பேசிட்டு மறுநாள் ஆண்டவர் புறப்படுறார். எங்க கலிலேயாவுக்கு போற நேரத்துக்கு முன்னதாக ஒரு வாலிபனை பார்க்கிறார். பார்த்து அவனை கூப்பிடுறாரு, நீ என் பின்னே வா அப்படின்னு சொன்னோன்னு அவன் வேறு எந்த ஒரு வார்த்தையும் பேசல. நேரடியான அழைப்பை பெற்றவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஆண்டவருக்கு பின்னால போனான். இந்த பிலிப்பு எங்கே இருந்தவன் என்று சொன்னா, பெத்சாய்தா என்று சொல்லுகிற ஒரு இடம். நீங்க இந்த பெத்சாய்தா என்கிற இடத்தை குறித்து வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை குறித்து கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா, கோரேசினே, பெத்சாய்தாவே, உனக்கு ஐயோ, அப்படிதானே? உன்னிடத்தில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சீதோனிலும் தீருவிலும் செய்திருந்தால் நலமாயிருக்கும். அப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது புலம்பி மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஏனென்றால் பெத்சாய்தாவிலும் கோரேசிலும் என்ன செய்தார்? ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்தார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஏகப்பட்ட அற்புதங்களை செய்திருப்பார். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு மனம் திரும்புதல் வேண்டும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சில இடங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறது. எப்ப புதிதாகிறது? அனுதினமும் புதிதாகணும், அனுதினமும் சுத்திகரிக்கப்படணும். அனுதினமும் நாம் செய்கிற ஒரு காரியங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் போய் அழுது புலம்பி நாம் ஆண்டவர் இடத்திலே ஒரு மன்னிப்பை கேட்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பை ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆண்டவர் கூப்பிட்டோன்னா ஒண்ணு பேசாம பின்னால வந்துட்டான். வந்தா என்னது? நேரடியாக அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்தான் என்று சொன்னா, உடனே போயிட்டான், எங்க ரோட்ல போயிட்டான், என்ன சுவிசேஷம் சொல்றதுக்கு. உடனே அழைக்கப்பட்டவன் அழைப்பு என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு அழைப்பு என்னன்னா, நம்மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்ன? நாம் நம்ம அறிந்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிலிப்பு என்ன தெரியுமா செஞ்சா? உடனே எடுத்தான், ரோட்டுக்கு போனான், ட்ரக்ஸ் கொடுத்தா. எப்படி தெரியுமா? நாத்தான் வேலை கண்டான். நாத்தான் வேலே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, மோசே நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட அந்த மேசியாவை நான் பார்த்தேன், நீயும் வா பார்க்கிறதுக்கு. ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்நானம் பரிசுத்த அபிஷேகம். நல்லது. எத்தனை பேருக்கு அழைப்பை உறுதிப்படுத்தி நாம் சத்தியம் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இந்தாங்கப்பா, நான் அறிந்திருக்கிற இயேசுவை நீ பார். அவன்கிட்ட இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் எப்படின்னா, அவன் மற்றவர்களை கனப்படுத்துகிறவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே வேளை நீங்க பார்ப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று விரும்பினார். நாம் கிறிஸ்துவுக்காக செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். நீங்க பாத்தீங்கன்னாக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தாம் செய்ய போகிறது இன்னதென்று அவர் அறிந்திருந்து என்ன தெரியுமா செஞ்சாரு? அங்க 5000 பேர் கூட்டத்தில் இருக்கிறான். 5000 பேர் கூட்டத்தில் இருக்கான். கூட்டத்தில் இருக்கிறவனை பார்த்து அங்கே பிரசங்கம் பண்றார். 3 நாள் ஆச்சு. 3 நாளான அவன் எல்லாம் பிரசங்கத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பிலிப்புவை பார்த்து கேட்கிறாரு, பிலிப்பே, இவங்க 3 நாள் ஆச்சு, இவங்களுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அவன் சொன்னான், எங்க இருந்து கொடுக்கறது? 200 பணத்துக்கு கொண்டு வந்தாலும் போதாது அப்படின்னு. ஆனா அங்க இன்னொருத்தர் இருந்தார். யாரு? அந்திரேயா இருந்தார். அந்திரேயா இருந்தார். அவர் என்ன தெரியுமா? எப்படி அங்க இயேசு பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இவன் சுத்தி போய் பார்க்கிறான். ஒருத்தன் என்ன செய்யறான்? அப்பம் விற்கிறான், மீன் விற்கிறான். நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். உடனே அவன் சொன்ன, ஆண்டவர்ட்ட என்ன தெரியுமா, ஒரு பையன் இடத்துல 5 அப்பங்களும் 2 மீன் இருக்குன்னு. சும்மா இருந்திருப்பானா? தம்பி, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? டெய்லி வர்றீங்க, நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு அப்பம் என்ன விலை? 50. 50 சதமா? அப்போ மீன் 25 சதம். அங்கே பிரசங்கம் போகுது, இவர் எங்கே செய்கிறாரு? சில நேரம் இப்படி தான், என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது உள்ளே போகாது. கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியமாக கேட்க பழகக்கூடாது. என்னதுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நான் மீன் விற்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் எத்தனை ரூபாய்க்கு அப்பம் கொடுக்குறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே சொன்ன, ஆண்டவரே 5 மீன்களை 2 அப்பம் இங்கே இருக்குது. அவன்கிட்ட கேட்கவே இல்லை. அப்போ யோசித்து பாருங்க, இந்த 3 நாள் கூட்டத்தில் அவன் எங்கெல்லாம் இருந்திருப்பான்? ஐஸ்கிரீம் விற்கிறவனை பார்த்துருப்பான். இதை அப்படியே எடுக்காம மற்றபடி என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே யோசித்துங்க. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கும். அதைத்தான் ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறான், பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறவரை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். என் வசனத்துக்கு பயந்து நடுகிறவனையே கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். ஏனென்றால் இது ஏதோ கதை புஸ்தகமாக வந்தது அல்ல. ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு கனநித்திரையின் ஆவியை கொடுத்து அதன் மூலமாக இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது வாசிக்கும் போது பயத்தோடு நடுக்கத்தோடும் இருப்போமையானால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. வாசிங்க, நம்முடைய வசனம் உணவாகும்.
அது எனக்கு மறைவிடமாகும். என்னை வழிநடத்துகிற ஒரு வசனம். அப்ப இந்த பிலிப்பு குறித்து இன்னும் கொஞ்சம் நாம பார்ப்போம்னா, பிலிப்பு கனப்படுத்துகிறவன் என்று சொன்னேன். கிரேக்க நாட்டில இருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்க. பண்டிகை முடிஞ்ச உடனே அவங்க சொல்றாங்க, பிலிப்பை பார்த்து நல்ல அருமையா பேசுறாங்க. ஐயா, எப்படி பிலிப்பு பார்த்து போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 12:21 பாத்தீங்கன்னாக்கும் தெரியும். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இவங்க கேட்டதுல தப்பு இருக்கா? இல்லை. என்ன கேட்டாங்க? நல்ல ரொம்ப மரியாதையா சொன்னாங்க. ஐயா, நாங்க இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம், பார்க்க முடியுமா? என்ன பிரச்சனை? நம்ம நேரா கூப்பிட்டவர் அவரு, நான் நேரடியா ஊழியத்தில் இருக்கிறவன், வாங்க போ. என்ன தெரியுமா செய்தான்? கனப்படுத்தல். எனக்கு முன்பதாக அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பேதுருவும் அந்திரேயா இவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், எனக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நேரா அந்திரேயா கிட்ட போறான். அந்திரேயா, இப்படி இயேசுவை பார்க்கிறதுக்காக கிரேக்கர்ல இருந்து வந்தவர்கள் கேட்கிறார்கள், எப்படி செய்யணும்? அது என்ன பிரச்சனை, கூட்டு வான்னு சொல்லல, கூட்டிட்டு வானே சொல்லல. நாம 2 பேரும் நேரா இயேசு கிட்ட போவோம். இயேசு கிட்ட போய் சொல்லுவோம், இயேசு என்ன முடிவு எடுக்கிறார்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நாம் போய் சொல்லுவோம். கனப்படுத்தல் என்பது தேவ பிள்ளைகளிடத்தில் எப்போதும் காணப்பட வேண்டிய ஒன்று. நாம் கனப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்ப இவன் கேட்கிறா, பிதாவை எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு காட்டுறேன்னு சொன்னாரா? நீங்க 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கும், அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? பிலிப்பு, நான் இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, இப்படி இருக்கும்போது பிதாவை எனக்கு காட்டுன்னு நீ சொல்றியே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லலாம் என்று சொல்லி. ஆனால் நான் இன்னொரு விதத்தில் வசனத்தோடு கூட இணைத்து நான் பார்க்கிறேன். எப்படின்னா, பிதாவின் இடத்திலே கேட்கிற அத்தனையும் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பிதா தருவார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பிதா தருவார். என் நாமத்தினாலே கேளுங்க. ஆண்டவர் வேற எந்த நாமத்தையும் சொல்லல. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த நாமத்தை சொன்ன இந்த நாமம், எந்த நாமத்தினாலும் எங்களுக்கு அற்புதம் நடக்கிறது இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. வேதத்தை மீறின ஒரு காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. உதாரணம் சொல்லுமே, இப்ப சில சொல்லுவாங்க, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து சொல்லுவாங்க தானே? கோழியிலிருந்து முட்டை வர்றதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த கோழி எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் யோசியே. தாயிலிருந்து மகன் வந்தானா, மகன்லிருந்து தாய் வந்தான்? இப்ப யாராவது போயிட்டு ஒரு பிசாசு பிடிச்சா, இயேசுவின் தாயின் பேரினால் நான் உன்னை போனா, அது என்ன சொல்லும்? உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், என்னையும் தெரியும் சொல்லுமா இல்லையா? வேதம் அதுக்கு அனுமதிக்குதா? எங்க பார்த்தாலும் இயேசுவின் நாமத்தினால வியாதி போன போது, சாத்தான போன போது, அற்புதம் நடக்குது. எல்லாமே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டும்தான் நடக்கும். ஏனென்றால் வேதம் இவ்விதமாக சொல்கிறது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவரை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லவில்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. அழகாதீங்க, கொடுக்கிறது வேற, கட்டளை இதுதான் செஞ்சாகணும், அப்படிதானே? அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏன்றதை நான் பின்னால கொஞ்சம் சொல்றேன். அப்படியா இருந்தா ரோமருக்கு எழுதின 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் அங்க பார்க்கிறோம், அந்தபடியே முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எல்லா முழங்கால்களும் முடங்கும்.
இயேசுவை அறிக்கை செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்கிற எதுவோ, எப்படி என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்படி வேதத்தில் ஒரு மனிதன் கேட்டான், அவன் கேட்டவைகளை கர்த்தர் எப்படி கொடுத்தார், அதுபோல நானும் நீங்களும் கேட்போமே ஆனால் நமக்கும் கர்த்தர் தருவார் என்பதை குறித்து ஒரு சிறிய காரியத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் விருப்பமாயிருந்தால் கடைபிடிக்கத்தக்கதாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமையாக இருக்கிற ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் மோசே. அந்த அடிமையான அந்த குடும்பத்திலே 3 மாதங்களுக்கு மேலாக ஒளித்து வைக்க முடியாது என்று சொல்லி தண்ணீரிலே போடப்பட்டு பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து பார்வோனுடைய அரண்மனையில் வைத்து அவனுக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் எகிப்து தேசத்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். அவன் என்ன செய்தான்? நல்ல அழகான கட்டிடங்களை எல்லாம் கட்டினான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் வெளியில வரும் பொழுது ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை அடிக்கிறதை பார்த்த உடனே இவனுக்கு அந்த பொறுக்க முடியாம அந்த எகிப்தியனை கொன்னுட்டான். கொன்னு அவனே புதைச்சிட்டான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? கொன்னு புதைக்கிறான், சாதாரண வேலையா? புதைச்சிட்டான். புதைச்சிட்டு அடுத்த நாள் வர்றான், 2 இஸ்ரவேலர்கள் சண்டை பிடிக்கிறான். வந்த உடனே இவன் சொன்னான், நீங்க 2 பேரும் சகோதரர்கள் தானே, ஏன் நீங்க சண்டை பிடிக்கிறீங்க? உடனே அவன் கேட்டான் பாருங்க கேள்வி ஒன்று, உன்னை எங்களுக்கு தலைவனாக வைத்தது யார்? உன்னை எங்களுக்கு தலைவனாக வைத்தது யாரு? நேத்து அவனை வெட்டி கொண்டா இன்னைக்கு எங்களையும் வெட்டி கொள்ளலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்ட உடனே இவ்வளோ பெரிய பலசாலி என்ன செஞ்சான்? பயந்து ஓடுறான். மீதியான தேசத்துக்கு போய் அங்கே ஒரு 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் பார்த்தார், நீ இனிமேல் ஆடு வைக்க வேணாம், நான் உன்னை இதுக்கு ஒரு ட்ரைனிங்காக தான் கொண்டாந்தேன், நீ இப்போ நேராக எங்கே போகணும், எங்கேருந்து ஓடி வந்தியோ அங்கே போனேன். இவன் பார்வோனுக்கு பயந்து தான் ஓடினான், வெட்டிவிடுவான் அப்படின்னு இல்லையா? இதை கேள்விப்பட்டால் வெட்டிவிடுவான். இப்போ நீ பார்வோனுக்கு முன்னதாக போகணும். பார்வோனுக்கு முன்னதாக போனான். அங்கே நமக்கு தெரியும் அற்புதங்கள் நடந்தது, 10 விதமான வாதைகள் நடந்தது. அதுக்கு பிறகு தலைச்சான் பிள்ளை எல்லாம் முடிஞ்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்த போகிறா அப்படின்னா மோசே தான் வழி நடத்த போகிறான். மோசே வழி நடத்த கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு முன்னதாக அவர் கம்பை வச்சுட்டு போறார். போனால் செங்கடல் வந்தது, செங்கடல் பிளந்தது, வழி நடத்தினான். அதுக்கு பிறகு மாறாவுக்கு வந்தார்கள், தண்ணீர் கேட்டா, இப்படி நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தான். வந்ததுக்கு பிறகு இப்போ நேராக எங்கே போகிறான்னா மலைக்கு மேலே போகிறான். மலையில் போயிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மேகம் மூடினது. மேகம் மூடினோன்னா கர்த்தர் பெரிய என்ன செஞ்சார் சொன்னால், இப்படி தாப்பா ஒரு ஆசிரிப்பு கூடாரம் கட்டணும், இந்த மாதிரி செய்யணும், எல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் எங்கே இருக்குது? 25ஆம் அதிகாரத்துக்கு முன்னதாக இருக்குது. நல்ல கவனிங்க, வசனம் தொடர்ச்சியாக வருது, 25ஆம் அதிகாரத்துக்கு முன்னதாக இருக்குது. ஆரோன் இதெல்லாம். இப்ப 33ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு வந்த அந்த மனுஷன் சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், நீங்க வழியை காட்டுன ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு முன்னதாக போகலன்னா நான் போக மாட்டேன். என்னையா இவ்வளவு தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது, இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறான், இனிமேல் கானானுக்கு போறதுக்கு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லல, அவ்வளவு பெரிய தேவ மனுஷன் சொல்லுகிறான். எனவேதான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எங்களை முன்னால போகலன்னா நான் வரமாட்டேன். இந்த மாதத்திலே நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பதாக போகாட்டி போனா என்னுடைய வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்காது, எனக்கு முன்பதாக நீங்க போகணும், உங்களை நான் முன்னதாக வைத்தேன் என்று சொல்லி நீங்கள் போவீர்கள், ஆனால் உங்களுக்கு முன்னதாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்கள் கரங்களை பிடித்து இந்த மாதத்தில் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப என்னது? நீங்க யாத்திராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்யாங்க? இது உங்க சமூகம் எங்களுக்கு முன்னதாக போகாட்டி என்ன செய்யாதீங்க, கொண்டு போங்க. சில நேரங்கள் நாம என்ன செய்யணும் தெரியுமா? நாங்க போறோம், உங்க சமூகம் எங்களுக்கு பின்னதாக வரட்டும். எங்களுக்கு என்ன தெரியாதா? எங்களுக்கு அனுபவம் இல்லையா? எங்களுக்கு பேச தெரியாதா? எங்க போகணும்? நான் சொல்றேன்,
எங்க போகணுமோ ஆண்டவரை முன்னதாக வைத்துட்டு போங்க, அந்த இடத்துல ஜெயம் நிச்சயமா இருக்கும். எத்தனை விதமான தடைகள் அங்கே இருந்து யார் எதற்கு என்ன எப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்க முடியாதபடிக்கு எத்தனை தடைகளை போட்டாலும் நீங்கள் ஆண்டவரை முன்னதாக வைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அற்புதம் செய்யவே செய்வார். இந்த சகோதரி சொன்னாங்களே, என்னது, யாரை வச்சேன்? கர்த்தரை தான் வச்சேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கனத்தையும் கொடுத்து முன்னதாக வைப்பீர்களே, ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். என்ன நடக்குது? ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னதாக போகணும். அப்படியா இருந்தா ஆண்டவர் ஒரு சமூகம் நமக்கு முன்னதாக போகணும். அதில் என்ன தெரியுமா இருக்குது? அங்கே பாதுகாப்பு இருக்குது, நமக்கு அரவணைப்பு இருக்குது, நம்ம அழுகிற நேரத்தில் நம்ம கண்ணீர் துடைக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் தானே முன்னால் போகிறாரு. போகும்போது கண்ணீர் துடைப்பார், கவலையில் போக்குவார். பலகீனமான நேரங்கள் எல்லாத்துலேயும் அந்த சமூகம் போகும்போது நமக்கு யுத்தம் பண்ணும், எல்லாம் நடக்கும். யாரு? இந்த சமூகத்தை முன்னுக்கு வைக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாத்திராமத்தில், வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப மோசே என்ன செய்யற? 33ஆம் அதிகாரத்தில் நீங்க என் முன்னதாக போகணும் ஆண்டவரே, உங்க சமூகம் என் முன்னதாக போன ஆண்டவரே. தேவ சமூகம் நமக்கு முன்பதாக போகும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் இந்த மாதத்திலே என் குடும்பத்திலே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில சபையில முன்னதாக போக வேண்டும் என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்த உண்மையோராக இருக்கிறார். அது நாம செய்ய வேண்டிய வேலை. நாம செய்யாம இருக்க வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா தேவன் தம்முடைய காரியத்தை செய்வார். ஏனென்றால் அவர் இரக்கம் மனதுருக்கம் உள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த மாதத்துல எல்லாம் நடக்கும். பாதுகாப்பு, தைரியம், அதே வேளை கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அந்த தைரியம் வந்துருச்சுன்னா நான் உம்மாலே பார்த்தீங்கன்னா உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய் வாண்டறேன், மதில தாண்டி வாண்டவரே. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தானே, கோலியாத்தா இருந்தா யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை. ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? நாம வாஞ்சிக்கணும். ஆண்டவர் தான் முன்னால போகணும். ஆண்டவரை விட மற்றதெல்லாம் முன்னால போகணும், அதெல்லாம் போகணும், இதெல்லாம் போகணும். எதெல்லாம் முன்னால போனோம் அங்கே போனால் அதுவும் விழும் இதுவும் விழும். ஏனென்றால் ஆண்டவருக்கு முன்னதாக இருக்கிறது தலையெல்லாம் இல்லாமல் எங்க இருக்கும்? வாசப்படுதல். அப்படித்தானே வேதத்தில் பார்த்துருக்கீங்க. எனவே நல்ல தீர்மானம் எடுங்க. அப்ப ஆண்டவரை முன்னதாக வச்சா முதலாவது ஆண்டவருடைய சமூகம் நமக்கு என்ன தெரியுமா? நமக்கு போதித்து ஆலோசனை சொல்லி நம்ம மேல கண்ணை வச்சு நம்ம நடத்தணும் போட்டிருக்கு வேதத்தில். சங்கீதங்களுடைய புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லி இப்படியெல்லாம் நடக்கூடாது, இங்கே போகக்கூடாதப்ப, அங்கே போன பிரச்சனை வரும், இங்கே போன பிரச்சனை வரும், இதை செய்யாத, எல்லாத்தையும் கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். கண்ணை நம்ம மேலே வச்சிருப்பார். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இருக்க வரைக்கும் சத்துரு நம்ம தொட முடியாது. என்ன நடந்தது? அங்கிருந்து பருந்து வருது, வேகமாக வருது. எது? கோழி குஞ்சு இதாக. ஆனால் கோழி குஞ்சு மேயுது, கோழியும் மேயுது. ஆனால் குஞ்சு மேலே தன் கண்களை வைத்து கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் சுற்றி திரிகிற கண்கள் நம்மேல் இருக்கும் வரைக்கும் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அந்த சமூகம் என்ன செய்யணும்? நமக்கு போதித்து சரியான பாதையில். சில நேரம் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமான்னு நம்ம நினைப்போம். இல்லப்பா, இதுதான் முடிவு, இதுதான் முடிவு, நீ இப்படி ஏடுன்னு சொல்வார். கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆவியானவர், வழிநடத்துகிற ஒரு ஆவியானவர். நாம் சில நேரங்களில் இப்படித்தான் போய் எல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் நினைத்தாலும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தாவீது கேட்குறான், பெலிஸ்தீனுக்கிட்ட இப்போ போகலாமான்னு. போனார் 2 முறை சொன்னார், 3ஆவது முறை சொன்னார், இப்படி போகக்கூடாது, இப்படி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீ போய் என்ன செய்யணும்? முச்செடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு காற்று வீசும், அந்த முச்செடியின் நுனியிலிருந்து ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கும். அப்பத்தாப்பா நீ எழும்பி வரணும். எவ்வளவு அழகாக வழி நடத்துகிற ஒரு தேவன்.
சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார், இந்த டைம் நீ போகாத, போனால் அந்த ஆஃபீஸில் அவன் தான் இருப்பான். போனான்னு செய்வான், அவன் உன்னை கண்டோடனே பாய்வான். இன்னைக்கு போ, நாளைக்கு போ. இது என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணுறேன் பெர்லின் அப்ளட்ஸில் போலீஸுக்கு பண்ணோன்னா, அவள் என்னென்னமோலாம் காய்ச்சா. அப்புறம் சரின்னு நான் உபாசில் இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கனால தான். அப்புறம் அடுத்த நாள் அடிச்சோன்னே இன்னொரு ஆள் காய்ச்சின்னு சொன்னேன், உங்கள் காரியத்தில் நியாயம் இருக்குது, நான் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன், அவங்க வந்த உடனே எல்லாம் சரி வரும். இந்த பெர்லின் அப்ளட்ஸில், இந்த போலீஸில் அந்த தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நேற்று இப்படிதான் தீர்மானம். அவ சொன்னா, நான் இதில் அவ தான் எடுத்தா, ஆனாலும் நான் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன், நாளைக்கு உனக்கு நல்ல முடிவு வரும். அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். அதனால தான் தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ஆலோசனை சொல்கிறது மட்டும் இல்லை, நமக்கு விரோதமாக பிசாசு முரண்பட்டு தடை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாதபடிக்கு பல இக்கட்டான இன்னல்களை எல்லாம் கொடுக்க நேரின் போது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். நம்ம பாதுகாத்து சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான ஜெயத்தை கொடுக்கத்தக்கதான பலத்தை நமக்கு கொடுப்பார். வாசிங்க 2 ராஜாக்கள் 6:10. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டார். என்னதான் இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறாரு. எதிரிகள் வரும் பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்லுவார், இந்த இடத்துல ஆள் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன. என்ன செய்வான்? நீ என்ன நமக்கு சொல்றது? நம்மகிட்ட சாப்பிட்ற ஆள் தான் நீ சொல்லி நான் கேட்கணுமா? தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஜனங்களை அனுப்பி பார்ப்பான். ஓ, அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்ன போது தன்னை பாதுகாத்துக் கொண்டான். தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனையானது சரியான பாதையிலே நடக்கும்படியான ஆலோசனை கொடுக்கத்தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை சபையிலே வைத்திருக்கிறார். ஏதோ கதை அடிச்சுட்டு போறதுக்காக அல்ல, ஏதோ மாம்சத்தில் உருவான ஒன்றை சொல்லுகிறதுக்காக அல்ல. தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது, இப்படித்தான் சொல்லுகிறது என்பதை சொல்லிக் கொடுக்கிறதுக்காகத்தான் தேவன் ஊழியர்களை சபையில் வைத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சிலரை என்று சொல்லி ஊழியங்களை கத்தர் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு நாளும் உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை நாங்கள் காட்ட மாட்டோம், ஒரு வழியையும் காட்ட மாட்டோம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறான், நீங்களே எங்களுக்கு கிரீடங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெத்தேல் திருச்சபையின் விசுவாசிகள் அழகாக இருக்கும் போது எந்த சபையை சார்ந்தவர்கள் என்று கேட்கும் பொழுது அது எங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறேன். பெருமை அல்ல, மேன்மையை கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நான் சொன்னேன், தடை பண்ணுகிறவன் இருக்கிறான். நீங்க பார்ப்பீங்கன்னா, சீகோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி போகும்போது அவர்களை போக விட மாட்டேன் என்று சொன்னான். வாசிங்க, இது என்ன 21-22. உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜ பாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள். என்னது? பாதைகள் திறக்கப்படும். தேவ சமூகம் நமக்கு முன்பதாக போகும்போது பாதைகள் திறக்கப்படும். சீகோன் சொல்லுகிறான், நான் அனுமதிக்க மாட்டேன், நீ தொடர்ந்து போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். சில வேளைகளில் பிசாசு பலவிதமான போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். நீ வெற்றி காண முடியாது என்று சொல்லலாம், நீ என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லலாம். ஆனால் தேவ பிள்ளையே, சீகோனை அவன் எதிர்த்து வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை எதிர்த்தது மட்டுமல்லாமல் அந்த பட்டணங்களையும் பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா இன்றைக்கு பிசாசு பல ரூபம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவன் பல திட்டங்களை வகுத்தாலும் கூட நாம் மாம்சத்தோடு கூட போராடுகிறவர்கள், நாம் ஆவியிலே போராடுகிறவர்கள், ஜெபத்திலே தரித்திருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு பிசாசை மேற்கொள்ளத்தக்கதா கர்த்தர் நமக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழியை பின்பற்றுவோமானால் எந்த பிசாசும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு என்ன தெரியுமா? நல்லா ஜெபிக்கணுங்க, நல்லா ஜெபிக்கணும்.
உங்களால் முடிந்த அளவு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா முடிந்த அளவு உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இந்த சமூகம் அடுத்து என்ன தெரியுமா செய்யும்? அவனை மேற்கொள்றது மட்டுமல்ல, நமக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாசல்களையும் திறக்கும். இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கை, படிப்பு, உன்னுடைய தொழில், உன்னுடைய குடும்பம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படியெல்லாம் பல காரியம். சில வேளை வியாதி, அது கூட ஒரு சிறையிருப்பு போட்டு வச்சிருப்பான். 18 வருஷமா ஒருத்தி கட்டி வச்சிருந்தானே, எப்படி? அது ஒரு சிறையிருப்பு. ஆனா இந்த சிறையிருப்பு எல்லாத்தையும் கர்த்தர் உடைப்பாரு, தேவ சமூகம் உடைக்கும். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் அப்போஸ்தலர் 12:10, அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். என்னது? கலிலேயருடைய காரியம் நம்ம பார்க்குறோம். அவன் பார்க்குறான், இவனை வெட்டுனா நமக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஏரோது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பேதுருவை கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கிறான். எங்க? 3ஆம் காவலிலே வைத்திருக்கிறான். இன்னொரு வகையில் சொல்ல போனால் நான் நினச்சேன் எப்படி தெரியுமா? பேதுருக்கு ஒரு ரெஸ்ட்டு. வெளியில் இருந்தால் ஊழி அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் ஓடிக்கிட்டுலையா இருக்கணும். அவனை உள்ளே வச்சு ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருக்காரு. நமக்கு தெரியாது, சில நேரம் கற்று செய்கிற காரியங்கள் அப்படின்னு செய்வார். நமக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக கூட சில நேரம் காரியம் செய்வார். அப்போ இவன் யோசிச்சுட்டு இருக்கான், பண்டிகை முடிஞ்ச உடனே கழுத்து அறுத்துட்டலாம் அப்படின்னு. பண்டிகை முடிய வரைக்கும் நீ பாதுகாப்பாயிரு. இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நான் இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது பக்கத்தில். அப்போ படுத்திருக்கும்போது ராத்திரி போய் தட்டுறான். பேதுரு எழும்பிட்டான். எழும்பி செருப்பு போட்டுட்டான். இப்போ வந்தால் வாசல்கள் திறந்துக்கிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு வாசலாக திறக்குது. ஆனால் இன்னும் இவன் எப்படி இருக்கான்? தூக்கத்தில் தான் இருக்கான். அவனுக்கு தெரியல எங்கே போகிறான்னு தெரியாது. அப்படியே வெளில போகிறான். போனால் மெயின் கேட் இருக்கு இல்லையா, பெரிய காவலாம் போட்டிருப்பான், அது தானாக திறக்குது. தானாக திறந்தோடனே பேதுரு நீங்கள் வெளியில் போங்க, நான் போகிறேன். தேவ சமூகம் இதைத்தான் இந்த மாதத்தில் நமக்கு செய்யும். உன்னையும் என்னையும் சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சிறை கதவுகளை தேவ சமூகம் உடைக்கும். அது குடும்பம், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய கையின் பிரயாசங்கள், உன்னுடைய வியாதி, உன்னுடைய பிள்ளையினுடைய திருமணங்கள், பிள்ளையினுடைய எதிர்காலங்கள், உன்னுடைய தொழில், பலவிதமான சிறை அடைச்சி வச்சு பிசாசு ஜெயங்கொள்ளலாம் நினைக்கலாம். தேவாவியானவர் உடைத்தறி உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது தானா திறக்கும். நீ கம்பீரமாக ராஜா மாதிரி நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்பதான் என்ன நடக்கும்னா, சங்கீதம் 126:1 சொல்லப்பட்டிருக்கு, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல. நீங்க சொல்லுவீங்க எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்க நினைக்கவே இல்லை, கர்த்தர் திறந்துட்டாரு. இது எப்ப? கிறிஸ்துவோடு கூட இருந்த காலத்தில் நடந்தது. ஆனால் அந்த 5ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு காலத்திலும் கூட தேவன் அற்புதராகவே இருந்திருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். நான் சொல்றேன் இருந்திருக்கிறார்னா யாரு? தேவ மனுஷனாகிய சாது சுந்தர சிங் தீபத்துக்கு போனார். நமக்கு தெரியும், சொல்றேன் ஒரு பலத்துக்காக. தீபத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணா அவங்க சரியான வைராக்கியம். எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்து இவன் பிரசங்கம் பண்ணலாம்? அதுக்கு முதல்ல சத்ரசிங் அவங்கெல்லாம் போட்டு எல்லாம் பல வேதனைலாம் பண்ணாங்க. இப்போ பண்ணிட்டாரு. பண்ணோன்னே இந்த சாது சிங்கரை பிடிச்சி ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துக்குள்ள எல்லாம் நிறைய பணம், எல்லாம் ஆயுள் தண்டனை, இந்த மரண தண்டனை அங்கே போட்டுறாங்க. போட்டுட்டு மேலே மூடிடுவாங்க. மூடி சாவியை கொண்டு போய் அரண்மனையில் வச்சிருவாங்க. இந்த இடத்துல கொண்டு போய், இது எங்க? எத்தனையோ இல்லை, 19ஆம் நூற்றாண்டில் நடந்தது, இந்தியாவில் நடந்தது. சாது சுந்தர சிங் தீபத்தில் சரியா கொண்டு போய் போட்டாங்க. போட்டு
கதவை அந்த மேல் இதை மூடி சாவியை கொண்டு போய் அரண்மனையில தொங்க வச்சுட்டான். சாதி இனிமே வர முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது. அந்த பொணக்குழியில இருந்து நாத்தத்தோட அவன் சாவான். இது யாரு? மேல உள்ளவங்களுடைய திட்டம். ஆனால் ராத்திரி ஒன்று நடக்கிறது. கதவு திறந்திருக்கிறது, ஒரு கயிறு போகிறது. சாது சாது, இந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே ஏறி வா. வந்துட்டாரு. வந்த உடனே நான் உடனே இந்தியாவுக்கு போய் தலைமறைவே ஆகணும், இல்லாட்டி போன எலியா மாதிரி போய் ஒளியணும். இல்லை, அடுத்த பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்றாரு. எல்லாம் கேட்கிறான், நேத்து குழியில போட்டவனை காணமேடா, எங்கடா? ஒருத்தன் சொல்றான், அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி வந்தாரு? சாவி அரண்மனையில் இருக்கு. எப்படி வந்தார்? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனமே, உன்னை சிறைப்படுத்துகிறதற்காக பிசாசு பலவிதமான சிறைகளை போட்டிருக்கலாம். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறையில போட்டு சங்கிலிகளினாலே காலையும் கட்டி வைத்த போதும் கூட அவர்கள் அமைதியா இருக்கிறார்கள் சொல்லி கர்த்தர் பார்க்கல. என்னது, அவங்க படிச்சாங்க தான், துதிச்சாங்க தான், ஆனாலும் அவங்க விடுதலை பண்ண முடியுமா இல்லையான்றதெல்லாம் தெரியல. ராத்திரி போன சங்கிலி எல்லாம் உடையுது, கதவெல்லாம் திறக்குது. இன்னைக்கு அதே தேவன் உனக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் செய்வார். கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னதாக போட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தரை முன்னுக்கு வைங்க, கர்த்தருடைய சமூகம் முன்னதாக போட்டும். எத்தனையோ தோல்வி வரும்னு நீங்க நினைக்கலாம், அந்த தோல்விகளை எல்லாம் வெற்றியை கர்த்தர் மாற்றி கொடுப்பாரு. எதையும் யோசிக்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார், அவர் அற்புதராகவே இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த தேவ சமூகம் என்ன தெரியுமா செய்து, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்கிட்ட வந்துட்டாங்க. வந்தா முன்னுக்கு என்னது, செங்கடல் அகோரமா இருக்குது. மோசே பார்த்து சொன்னாரு, அமைதியா இருக்க சொல்லு, அமைதியா இருக்குது. அவங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவங்களுக்காக நான் செய்ய. வாசிங்க யாத்திராம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். என்னது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா. இதெல்லாம் இப்ப கேட்டு விசுவாசம் பண்ணிட்டீங்க தானே? எப்படி? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க? விசுவாசத்தோட போறீங்க. போனா யார் வர்றா பின்னால? இவ்வளவு கேட்டுட்டு வந்தோம், இப்ப பின்னால யார் வந்துட்டா? பின்னாலேயே விரட்டிட்டு வர்றான், பின்னாலேயே விரட்டிட்டு வர்றான். வாசிங்க 10ஆம் வசனத்தை. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கண்ணெடுத்து தூர பார்க்கறான், தூர பார்த்தா ரதங்கள் வருது. பார்வோன் கையில பத்தியா, ஈட்டிய பத்தியா, குத்தி விடுவான். கத்திக்கிட்டே இருக்கானா இல்லையா? பயம். நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு. இதுதான் பிசாசு செய்வான். விடமாட்டேன், நான் பின்னால தருத்துவேன். நீ பின்னால வந்தவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பேன். வியாதியா, கஷ்டங்களா, தேவைகளா, அல்லது போனால் அதைரியமா, பயமா, பின்னால் விரட்டிட்டு வருது. நேற்று அவங்களுக்கு இப்படி நடந்துச்சாமே, நேற்று நல்லதாக இருந்தாங்க, நடந்துருச்சாமே. கொஞ்சம் கவனமாக இருங்க. நாங்கள் ஒன்றும் கவனமாக இருக்க தேவையில்லை, எங்கள் மேலே கண்ணு வச்சிருக்கிறோம், மேலே இருக்கார். எங்கள் மேலே கண்ணு வச்சிருக்கிறவரு மேலே இருக்காரு. எத்தனை விபத்துலேருந்து பாதுகாக்கிறார் தெரியுமா? கார் ஓட்ட வேணாம், வலிக்கு விழுந்தா போச்சு. வலிக்கு விழுந்தா பாதுகாக்கிறவர் யார் தெரியுமா? கண்ணை வச்சிருக்கிறவர் பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் பயப்படாத ராஜா, நான் உங்கூட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். நீ போ, நீ பயப்படலாம் போ, நீ முன்னோக்கி போ, பின்னால மட்டும் பார்க்காத. பின்னால பார்த்தா நீ அதைரியப்படுவ. பின்னோக்கி பார்க்கிறவன் தேவராஜ்யத்துக்கே தகுதியற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதற்கு மாறாக நானும் நீங்கள் செய்ய வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தா வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என்னது? என்ன செய்யுங்க?
கர்த்தரை எப்ப? எக்காலத்திலும். எப்படிப்பட்ட சோதனை, எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட தேவை, எது நடந்தாலும் எக்காலத்திலும் கர்த்தரையே நம்புங்கள். கர்த்தரை நம்பி என்ன செய்யுங்க? அவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க? உங்க இருதயத்தை ஊத்துங்க. ஊத்தி உங்க கண்ணீர் தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் அதற்கு துருத்தியிலே சேர்த்து பதில் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஒரு அண்ணாள் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினாள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அண்ணாள் ஜெபம் பண்ணி, கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அப்படியா இருந்தா உங்க கொம்புகளை கர்த்தர் உயர பண்ணுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்க, உங்க குடும்பத்தை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்க, உங்க பிள்ளைகளுடைய படிப்புகளை உயர்த்த உண்மையுள்ளவராக, தேவைகள் அத்தனையும் சந்திக்கிற தேவன் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா அண்ணாள் ஜெபம் பண்ணி நடந்தது. அப்ப தேவ சமூகத்தை நாம் வாஞ்சிக்குள்ள காணப்படுறோம். சங்கீதம் 140:13 பார்த்தீங்கன்னாக்கோ, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர் உமது சமூகத்தில் அங்கேயே இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் தான். கர்த்தரை முன்னுக்கு வச்சுட்டா எப்பயும் அவர் கூட தான் இருப்போம். அப்படி இருக்க 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 நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும். நீங்க சங்கீதம் 84:2-4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனன் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச சங்கீதம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிகளுக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைக்கும். அங்க இருக்க ஐயா, அது பக்கத்துல உங்க வீட்டுல அதுக்கு கூட இடம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் அங்க இருக்கேன். உங்களுடைய வீட்டிலே வாசமா இருக்கிற பாக்க அவர்கள் எப்போதும் உண்மை என்ன செய்வாங்க? துய்த்து கூட. அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அழுகையின் பள்ளத்தை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே கீழே பார்த்தீங்கன்னா, அழுகையின் பள்ளத்தை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வாங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நீ இருப்பேன்னு சொன்னா கர்த்தரை செய்வார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? அங்கலாய்ப்பு நீங்கிரும், கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பாரு. சங்கீதம் 40:36 நாம் வாசிக்கும்போது பார்க்குறோம், அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தை இவங்க என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. கொண்டு போனால் அங்கே கொண்டு போய் ஒரு இடத்துல இங்கே இருங்க அப்படின்னு சொன்னால் ஸ்தாபிச்சிடுவாங்க. ஸ்தாபிச்சு அதுக்கு மேலே என்ன இருக்குது தெரியுமா? மேகம் வந்து, மேகம் இருக்க வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேயே இருந்து இளைப்பார்கள். என்றைக்கு மேகம் எழும்புகிறதோ அப்பதான் நடக்கணும்? தொடர்ந்து பயணம். ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஜனங்கள் எவ்வளவு பலவீனமானவங்க, எத்தனை பேருக்கு பலன் இருக்குது, எத்தனை பேருக்கு ஓட முடியும், எத்தனை பேருக்கு நடக்க முடியும், எத்தனை பேர் கால் வலிக்குது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவர் சரி, என் பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தினா சரி வர. பாருங்க, யாக்கோபு சொல்லுகிறான், என்னிடத்திலே கறவல் ஆடுகள் இருக்கிறது, அதை வேகமா நடத்தினா செத்து போயிடும். குட்டியாடு துள்ளி துள்ளி ஓடும், ஆனா கறவலாடு அதனால மெதுவாக தான் நடத்துகிறோம். என் ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பனா இருக்கிறார். அவர் எனக்கு எந்த இடத்துல ஆறுதல் வேணும், எந்த இடத்துல சுகம் வேணும், எந்த இடத்துல இளைப்பாறுதல் வேணும், எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்தந்த இடத்துல வச்சு சொல்வார், என் பிள்ளை இப்போ வேகமாக நடத்திட்டு போனால் அது பிரச்சனை ஆயிடும், நீ இரு மகனே, இருன்னு சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்போ மோசே இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் ஆகணும், நான் என்ன செய்யணும்? உங்களை நான் பார்க்கணும். அவன் சொன்னான், கர்த்தரை பிதாவை காட்டுங்க, அது போதும். இப்போ மோசே என்ன சொல்கிறான்? அதே அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே உங்களை பார்க்க, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். அங்கே மலையில் போய் இருந்துட்டு வந்தேன்னு சொல்கிறான், மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், வாசிங்க 33 அதிகாரம் 21 வருஷம் வேகமாக போகிறேன். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பார்த்து எவனுமே உயிரோட இருக்க முடியாது. ஆனால் ஒன்று இருக்கு, என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த மாலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டோடைய வார்த்தை என்ன தெரியுமா? என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் என்னன்னா, வெடிப்பின் மத்தியிலே இருக்கிற கன்மலை. நமக்காக பிளக்கப்பட்ட ஒரே ஒரு கன்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலைக்குள்ள உனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. அந்த கண்மலையில வந்து நில்லு. நீ அந்த கண்மலையில வந்து நின்னுட்டேன்னு சொன்னா அந்த பிளக்கப்பட்ட கண்மலைக்கு மேலே என் கரம் இருக்கும்.
அதனால என்ன செய்வேன்? இங்கே தான் பிரச்சனை இருக்கு. அந்த கண்மலைக்கு மேலே ஏறலான்னு தான் நம்ம யோசிப்போம். அதுக்குள்ள இருக்கணும். அடங்கி இருந்தா அதுக்கு மேலே என்ன செய்வாரு? தம்முடைய கரத்தை வைப்பாரு. கரத்தை வைப்பாரு. இந்த கண்மலை என்ன யாரை குறிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் பாருங்க, 1 கொரிந்தியர் 10:4 பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. இன்னைக்கு பழக்கப்பட்ட கண்மலை இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள வந்துரு. அதுக்குள்ள வந்தா என் கரத்தினால மூடுவேன்னு சொல்ற. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கண்மலைக்குள்ள இருப்பாயானால், கரத்துல மூடும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருப்பாயானால் அந்த கரம் உன்னை பாதுகாக்கும். அதை மிஞ்சி எதுவும் மேலாலையும் வராது, அந்த கண்மலைக்குள்ள எதுவும் உள்ள வராது. எப்படிப்பட்ட பொம்பரில் போட்டாலும் கத்திருக்க பாதுகாத்துக்குவார். அந்த கரத்தை மீறி போகாது. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதா இருந்த என்ன ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்னதான்? கிறிஸ்துக்குள்ள ஒருத்தன் இருந்தா என்ன நடக்கணும்? எல்லாம் புது சிருஷ்டியா இருப்பானா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு, எல்லாமே ஒளிந்து போயிடுச்சு. நாம் எப்போ புது சிருஷ்டி ஆகிறோம்? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம். நீங்கள் பாருங்கள், கலாத்தியர் 3:27 ஒரு முறை வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எப்போ ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் நினைச்சீங்க கிறிஸ்துவை தரித்துக்கிட்டீங்க. நாம் எல்லாரும் அப்படின்னா எப்போ புது சிருஷ்டி ஆகிட்டோம். அப்படி தானே? ஏற்றுக்கிறீங்களா? புது சிருஷ்டி. ஏன்னா முந்தினவைகள் விழுந்து போனால், பழைய மனுஷன் செத்து போனால் புது மனுஷன் தடுத்துக்கொள்கிறோம். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரணும். பழைய மனுஷனுக்கு புது மனுஷனுக்கு வித்தியாசம் வரணுமா? வரக்கூடாதா? வரத்தானே வேணும். அப்போ தானே சொல்லுவாங்க, முந்தி இவர் இப்படி இருந்தார், அப்படியே தான் இன்னும் இருக்காரு, எந்த மாற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்காரு. நீங்கள் பாருங்க, பவுல் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி பாருங்க. 1 கொரிந்தியர் 4:17 வாசிங்களே. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் எப்படி இருக்கிறேன்றத அவன் சாட்சி கொடுப்பான். என் நடக்க மாறி இருக்கு. ஒரு காலத்துல கொலைகாரன் தான், ஆனா என் நடக்க மாறி இருக்குன்னு சொல்றான். இன்னைக்கு நம்முடைய நடக்க மாறணுங்க. உங்க வாழ்க்கையில மாறணும், என் வாழ்க்கையில மாறணும். அனுதினமும் நாம் புதுப்பித்துக்கிட்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கடைசியாக 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். நாம் கர்த்தருடைய கரத்தில் இருப்போம்னா ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார், எல்லாவற்றையும். 1 பேதுரு 5:6 தான் சொல்லுது. அப்போ என்ன நடக்கும்? தொழிலில், சரீரத்தில், சுகம், பிள்ளைகள் படிப்பு எல்லாம் கர்த்தர் செய்வார். எப்போ? அந்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். கண்மலை வெடிப்புக்குள்ளே வந்துடணும். வரும் பொழுது 1 நாளாம் 4:10 சொல்லப்பட்டிருக்குது, எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். கரம், அந்த கரம் இருக்கும்போது தீங்கு துக்கப்படுத்தாது, அதுக்கு விலக்கி பாதுகாப்பார். எப்போ? கர்த்தருடைய கரத்தில் இருக்கணுங்க. இருக்கும்போது கர்த்தர் அதை செய்வார். அப்போ கர்த்தருக்கு கரத்தில் இருக்கும்போது கீழே நமக்கு இன்னொரு காரியம் நடக்க என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 49:2 வாசிக்கும் பொழுது, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே என்னை மூடுகிறார். கரத்துல மூடி என்னது துலக்கமான அம்பாக என்னை மாற்றி அம்பார துணியிலே வைக்கிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது எடுத்து பாவிப்பார். ஒரு பக்கம் சொல்றேன், நிழலுக்குள்ள இருக்க சம்மதமா இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்கள் மூலமாக வரங்கள் கிரியை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார்.
அதே வேளையில் அந்த நிழலுக்குள்ள வரும் பொழுது கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிறது போல இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யறது? என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் பிள்ளையை பற்றி, என் சபையை பற்றி, என் பெற்றோரை பற்றி, என் சகோதரை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக ஒரு நிழல் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய நிழல். வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவைகளின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும். கொடூரமான வெயில் அடிக்குது, ஒவ்வொருத்தன் வார்த்தையை கேட்க முடியல, நொந்து போயிருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நிழல்ல ஒதுங்கத்தக்கதாக பிளக்கப்பட்ட கண்மலைக்குள்ளே வா, அப்பொழுது கரத்தின் நிழல்லே நீ இருப்பாய். கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கும், உன்னை வழி நடத்தும். செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? மோசே போல, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னதாக போட்டோம், இந்த மாதத்துல எனக்கு முன்னதாக போட்டோம். நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் அன்பு உள்ளவர் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, நீர் எனக்கு முன்னதாக போகட்டும். கர்த்தரை முன்னுக்கு வைங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், பந்திக்கு போவோம்.